கடவுளின் அன்பை அனுபவம் செய்வதனூடாக பாப்ததாவின் மேன்மையான வாசகங்கள். महक रहा है मधुबन तुमसे ओ बाबा मधुबन वाले महक रहा है मधुबन तुमसे ओ बाबा मधुबन वाले இப்பொழுது நேரத்தின் அனுசாரமாக இந்த நேரத்துக்கு ஏற்ப நீங்கள் அறிவீர்கள், மூதாதையர்களாகி உங்களது பக்தர்கள் துக்கம் மற்றும் அசாந்தியில் இருக்கின்ற காரணத்தினால் மூதாதையர்களாகிய உங்களை आवाज सुनने आता है, कैसे दुख शांति से पुकार रही है, हमें शांति दे दो, सुख दे दो. சாரி, மைக்ரோஃபோன் வேலை செய்யல, மன்னிச்சுக்கொள்ளவும். இப்பொழுது இந்த நேரத்தின் அனுசாரமாக நீங்கள் அறிவீங்க, மூதாதையர்களாகிய உங்களது பக்தர்கள் துக்கம் மற்றும் அசாந்தியில் இருக்கின்ற காரணத்தினால் மூதாதையர்களாகிய உங்களை கூக்குரலிட்டு அழைத்துக் கொண்டிருக்கிறாங்க. ஓசை கேட்க வருகிறதா? எப்படியெல்லாம் துக்கம் அசாந்தியுடன் அழைத்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு அமைதி கொடுங்கள், சுகம் கொடுங்கள், சந்தோஷம் கொடுங்கள். ஓசை கேட்க முடிகிறதா? கொடுங்கள், கொடுங்கள். எனவே ஆத்மாக்களாகிய நீங்கள் கருணையுள்ளம், கல்யாணக்காரி, வள்ளலின் குழந்தைகள், நன்மை அளிப்பவரின் குழந்தைகள், வள்ளலின் குழந்தைகள் ரூபத்துல ஆத்மாக்களுக்கு மன சேவையின் மூலம் கொடுக்கும் காரியம் செய்ய வேண்டும். பாப்ததாவுக்கு இந்த துக்கமான அசாந்தியான ஆத்மாக்களின் மீது மிகவும் இரக்கம் ஏற்படுகின்றது. உங்களுக்கும் இரக்கம் ஏற்படுகிறது தானே? ஆக உங்களின் ஆத்மாக்களின் மீது இரக்கம் ஏற்படுகிறது தானே? நீங்கள் ஆத்மாக்களா, நீங்கள் கருணையுள்ளம், கல்யாணக்காரி, வள்ளலின் குழந்தைகள் ரூபத்தில் ஆத்மாக்களுக்கு மனசேவையின் மூலம் கொடுக்கும் காரியம் செய்ய வேண்டும். பாப்தாக்கு இந்த துக்கமான அசந்தியான ஆத்மாக்களின் மீது மிகவும் இரக்கம் ஏற்படுகிறது. உங்களுக்கு இரக்கம் ஏற்படுகிறது தானே? ஆக உங்களுக்கு ஆத்மாக்களின் மீது இரக்கம் ஏற்படுகிறது தானே? இப்பொழுது இந்த ஆண்டில், ஏனெனில் இன்று புது ஆண்டும் வந்து கொண்டிருக்கின்றது மற்றும் பழைய ஆண்டும் செல்ல இருக்கிறது. ஆக செல்லக்கூடிய ஆண்டில் நீங்கள் என்ன திட்டம் தீட்டி இருக்கீங்க? இந்த வருடத்துல நீங்க என்ன திட்டம் தீட்டி இருக்கீங்க? இந்த வருடம் போய்விட்டது, ஆண்டு சென்றுவிடும். ஆனா நீங்க அனைவரும் ஆண்டின் கூடவே எதற்கு விடை கொடுப்பீங்க? ஆண்டு விடை கொடுப்பது போன்று, வருடங்களுக்கு நாங்கள் விடை கொடுப்பது போன்று நீங்கள் தனது வாழ்வில் எதற்கு விடை கொடுப்பீங்க? மேலும் எந்த புதியதை கொண்டு வருவீர்கள்? எப்பொழுதும் சதா காலத்துக்கும் விடை கொடுப்பீங்களா, அல்லது சிறிது காலத்துக்காகவா? ஏனென்றா பாப்ததா சைகையை கொடுக்கின்றார். நீங்க இன்று வரை நீங்கள் மேலும் நீங்க இந்த புதியதை கொண்டு வருவீங்களா,
அல்லது எப்பொழுது காலத்துக்கும் விடை கொடுப்பீங்களா அல்லது சிறிய காலத்துக்காகவா? ஏனென்றா பாப்ததா சைகையை கொடுக்கின்றார். இன்று வரை என்ன பழைய சம்ஸ்காரம் பாக்கி இருக்கிறதோ அந்த சம்ஸ்காரங்களை மனதில் பார்த்து அறிந்து கொண்டு அழித்தே ஆக வேண்டும். முயற்சி செய்வதில் இந்த பழைய சம்ஸ்காரம் தடையாக இருப்பதை பாப்ததா பார்க்கின்றார். அந்த சம்ஸ்காரங்களை மனதில் பார்த்து அறிந்து கொண்டு அழித்தே ஆக வேண்டும். முயற்சி செய்வதில் இந்த பழைய சம்ஸ்காரங்களை தடையாக இருப்பதை பாப்ததா பார்க்கின்றார். இன்று வரை என்ன பழைய சம்ஸ்காரம் பாக்கி இருக்கிறதோ அந்த சம்ஸ்காரங்களை மனதில் பார்த்து அறிந்து கொண்டு அழித்தே ஆக வேண்டும். முயற்சி செய்வதில் இந்த பழைய சம்ஸ்காரம் தடையாக இருப்பதை பாப்ததா பார்க்கின்றார். பாபா தான் எனது உலகம் என்று குழந்தைகள் ஒரு புறம் கூறுகிறாங்க. பிறகு பழைய சம்ஸ்காரம் எங்கிருந்து வந்தது? பாபா தான் எனது உலகம் என்று குழந்தைகள் ஒரு புறம் கூறுகிறீர்கள். பிறகு பழைய சம்ஸ்காரம் எங்கிருந்து வந்தது? எங்கிருந்து பழைய சம்ஸ்காரம் வந்தது? உலகமே தந்தை எனில் முயற்சியில் தடையாக இருக்கும் இந்த பழைய சம்ஸ்காரம் அழிந்து விட வேண்டும் தானே? உலகமே தந்தையெனில் முயற்சியில் தடையாக இருக்கும் இந்த பழைய சம்ஸ்காரம் அழிந்து விட வேண்டும் தானே? இதன் தொடர்ச்சி நாளை தொடரும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. அவ்யக்தி பரிவாருக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். இன்றைக்கு திகதி ஜூலை 14. எரிமலை ஸ்திதியில் இருந்த வண்ணம் சக்தி வாய்ந்த நினைவை அனுபவம் செய்யுங்கள். தந்தையும் நீங்களும் இணைந்திருக்கிறீர்கள். தந்தையோடு இணைந்திருத்தல் அவ்யக்தி சமிஞ்சை. உங்களின் நினைவானது எரிமலையாக இருக்கும் போது உங்களால் பாவங்களை அழித்து பாவங்களை வென்றவர் ஆக முடியும். ஆத்மாக்கள் அனைவரிலும் சக்தியற்ற நிலை இந்த நினைவால் முடிவடைந்து விடும். இதற்கு நீங்கள் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு மூச்சிலும் தந்தையோடு ஒன்றிணைந்து இருப்பது அவசியம். எந்த ஒரு கணத்திலும் நீங்கள் சாதாரணமான நினைவை கொண்டிருக்க முடியாது. உங்களின் அன்பு ரூபத்தை சக்தியுடன் ஒன்றிணைந்து ஆக்குங்கள். திதி மன்மோகினிஜி, தாதி பிரகாஷ் மணிஜி அவங்களுடைய திதி மன்மோகினிட பகிர்வுகள். அதுல 7வது பாயிண்ட் ஒரே ஒரு பாபா தான். ஒரே ஒரு பாபா. மம்மா எங்களை தாரணை சொரூபம்
ஆக்கியிருக்கிறாரு. தீதி எங்களை தந்தைக்கு நம்பிக்கையுரியவர் ஆக்கினாரு. தீதி எப்பொழுதுமே தனது இதயத்தில் கொண்டிருந்தது ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் இவர் அடிமையாக இருக்காது வேண்டும், எப்பொழுதுமே பாபாவிற்கு உரியவராக இருக்க வேண்டும். இறைவனின் வீட்டில் வெறும் என்றுமே பொய் பேசக்கூடாது. தீதி எப்பொழுதும் இந்த ஆசையையே கொண்டிருந்தார். இப்பொழுது நாங்கள் மோகினி தீதிஜி கூறுவதை கேட்போம். ओम शांति। ஓம் सारे சாந்தி. विश्व में अब व्यक्ति परिवार के सभी भाई बहनों முழு को உலகிலும் बाबा की तो याद रोज मिलती है। अब முழு सभी குடும்பமும் जहाँ भी हैं सब ठीक ही होंगे। அவ்வியக்த பெரிவார் क्योंकि முழு संगम युग पर உலகத்திலும் நீங்கள் सबसे बड़ी எல்லோருமே भलाई है अपने ஓகேயாக को ठीक रखना, இருக்கிறீர்கள். हर प्रकार से। कभी कभी हम लोग முக்கிய औरों को ठीक करना है, முக்கியமான परिस्थिति को விடயம் ठीक करना எப்பொழுதுமே है। நாங்கள் எங்களை ஓகேயாக வைத்துக் கொள்ள अगर मैं வேணும். ठीक हूँ, சில நேரத்துல சூழ்நிலைகள் तो ஓகேயாக परिस्थितियों के लिए भी இருந்தாலும் कोई ना நான் कोई अच्छा ஓகேயாக இருந்தால், हल निकल आएगा। நான் சரியாக இருந்தால், अपनी स्थिति से ही परिस्थिति ठीक होगी। அப்ப நாங்கள் அந்த சூழ்நிலைக்கு உரிய மாதிரி इसलिए சூழ்நிலைகளை बाबा हम சூழ்நிலைக்குரிய बच्चों की தீர்வை पालना நாங்கள் கண்டுபிடிக்க முடியும். अव्यक्त इशारों के द्वारा कर रहे हैं। பாபா குழந்தைகளுக்கு कल जब கூறுகிறார் बाबा ने அவ்வியக்த சமிஞ்சையில. ज्वालामुखी நேற்று याद से பாபா सेफ्टी है, கூறினார், स्वयं की भी सेफ्टी है और आपके साथ जो भी है उनकी भी நாங்கள் सेफ्टी है। இந்த எரிமலை யோகாவா आज के दिन का अभ्यास நினைவுல था। எங்களுக்கு मैंने खुद பாதுகாப்பை अनुभव பற்றி किया। பாபா दिन நேற்று में मैंने कई கூறியிருந்தார். बार நாங்கள் அதனை 2 நினைவுக்கு मिनट, கொண்டு 5 வரவன मिनट, நாங்கள் 10 मिनट जो எப்பொழுதும் भी அந்த बीच அனுபவத்தை के கொண்டு வரணும். நான் मिला எப்பொழுதுமே अवसर பாதுகாப்பாக இருப்பதாக. तो எப்ப एक बाबा எனக்கு की याद। ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்றதோ, परंतु जब से ये நான் ஒரே ஒரு ज्वालामुखी பாபாவை स्पष्ट हुआ மட்டுமே है, நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். सभी ये पूछते हैं क्या होता है ज्वालामुखी, இந்த क्या होता है। எரிமலை யோகா तो कुछ மிகவும் दिन पहले தெளிவாக बाबा ने कहा कि இருக்கிறது. தெளிவாக ज्वाला जो எங்களுக்கு है वो இருக்கிறது. பாபா கூறினார், आपकी 2 स्मृति நாளைக்கு पर முதல்ல आधारित है। வொல்கானோ என்றால் எரிமலை என்று சொன்னா, 2-3 दिन पहले बाबा ने कहा அது मास्टर ऑलमाइटी, मैं அது मास्टर எங்களுடைய ऑलमाइटी கவனத்தின் हूँ। அடிப்படையில தான் இருக்கிறது. तो वो जैसे कि ज्वाला அந்த जलेगी, விழிப்புணர்வின் அடிப்படையில இருக்கு. நான் तो तब से बहुत மாஸ்டர் कैद हो गया அதிபதியாக இருக்கிறேன் कि என்று சொல்லி, बाबा ने मुझे மாஸ்டர் जो भी टाइटल ஆல்மைட்டி दिया है சர்வசக்திவான் மாஸ்டராக இருக்கிறேன் என்று சொல்லி, उसको அதிகாரியாக एकाग्र மாஸ்டர் होके அதிகாரியாக डाल இருக்கிறேன் என்று சொல்லி, அப்ப என்ன பணி तो जैसे எங்களுக்கு कि ज्वाला தந்தாலும் கூட जलेगी, நாங்கள் அந்த ஸ்திதியில तो ஒருமுகப்படுத்தப்பட்டு बाबा ने இருக்க कहा ना வேண்டும். कि जैसे अग्नि ஆகவே होती है எரிமலை என்பது उसमें कुछ भी डालो तो நெருப்பு. नाम, பாபா रूप, கூறுகிறார், गुण सब ஒரு कुछ बदल நெருப்பு जाता है। ஒன்று எரியப்படும் போது तो इसी तरह से எங்களுடைய स्वपरिवर्तन के लिए பெயர் புகழ் எல்லாமே ये அதுக்குள்ள बहुत போட்டு आवश्यक है அழிக்கப்பட कि हम வேணும், இல்லாம போய்விட வேணும். ज्वालामुखी योग இது करें। மிகவும் ये पूरा முக்கியமானது. मास हमारा நாங்கள் ज्वालामुखी योग पर है। எங்களுடைய ஜுவாலாமுகி ரூபத்தை பயிற்சியில तो இட अपनी भी வேண்டாம். सेफ्टी, நாங்கள் அந்த आजकल ஜுவாலாமுகி सेफ्टी चाहिए। பயிற்சியில அந்த बड़े ஸ்திதியில सूक्ष्म में இருக்க வேணும். प्रभाव आते யோகா हैं। ஸ்திதியில நாங்கள் ஜுவாலாமுகி आत्माओं யோகா का ஸ்திதியில प्रभाव இருக்க है, வேணும். दूसरों அதனை के நாங்கள் பயிற்சியில सोच இட का வேணும். प्रभाव है, बाहर के நாங்கள் वातावरण का प्रभाव है। மற்ற ஆத்மாக்களால பாதிக்கப்பட और बाबा மாட்டோம். ये चाहते हैं அந்த சூழ்நிலைக்குள்ள வர மாட்டோம். कि हम किसी से பாபா भी प्रभावित ना எங்களுக்கு हो, किसी तरह से भी। இவ்வாறு இருக்க வேணும் என்று சொல்லி பார்க்கிறார். तो अपनी நாங்கள் भी सेफ्टी, யாராலையுமே और बाबा कह रहे हैं பாதிக்கப்படக்கூடாது. दूसरों की भी யாருடைய सेफ्टी। ஆதிக்கத்துக்குள்ளேயே நாங்கள் போகக்கூடாது. நாங்கள் वर्तमान समय பாதுகாப்பாக இருக்க வேணும். हम ऐसे மற்றவர்களும் कई लोगों की அதனால बाहर जाने का பாதுகாப்பாக कम अवसर होता है। இருப்பார்கள், இருக்க வேணும். तो आज मैं இந்த दिन भर जब இந்த बाहर थी, இந்த கணத்துல अपनी दुनिया எங்களுக்கு लगती नहीं है भाई।
வெளிமுகமாக நாங்கள் முழு நாளும் तो मैंने இருக்கும் कहा क्या போது करें, நாங்கள் பழைய चलो உலகத்தில் இருக்கிறது என்று ज्वालामुखी சொல்லி अपना நாங்கள் உணர்றதில்லை. ज्वालामुखी बन के ஆகவே बैठो, நான் என்ன செய்ய வேண்டும் जहाँ இப்பொழுது? भी जाओ ज्वालामुखी बन के बैठो। நாங்கள் ஒவ்வொரு तो நாளும் बहुत अच्छा लगा वो எரிமலை अभ्यास करते யோகாவை हुए, ஒவ்வொரு நாளும் परंतु செய்ய आज வேணும். बाबा फिर எங்கு उसी बात को சென்றாலும் कह கூட रहे हैं நாங்கள் இந்த எரிமலை कि யோகாவை आप और செய்ய बाप வேணும். कंबाइंड। பாபா எங்களுக்கு இந்த சமிஞ்சையை தருகின்றார். मुझे நாங்கள் याद है एक बार தந்தையோடு हम लोग ஒன்றிணைந்து लंदन में இருக்க வேணும். एक நாங்கள் बहुत ஒரு बड़ा லண்டனுக்கு போன बड़ी அப்போ அந்த सोसाइटी थी कोई, ஞாபகப்படுத்தி वहां पर சொல்லுறாங்க டிடி. भाषण के लिए गए। அங்க ஒரு பெரிய ஒரு சமுதாயம் तो जब இருந்தாங்க. भाषण पूरा அங்க हुआ ஒரு तो एक दो கதைக்கிறதுக்காக व्यक्ति आके போனாங்களாம். कहते हैं அங்க அந்த आपके दो गाइड हैं, அது அங்க एक அவைகள் सफेद और एक போனப்போ गुलाबी। முடிஞ்ச பிறகு मैंने कहा हाँ दो गाइड है मेरे बाप दादा हैं। तो ஒன்று जैसे उनको वो அவைகள் दिखाई ஒன்று पड़ता था, சிவப்பு कईयों ஒன்று को होता है வெள்ளையாக இருந்துச்சு. அது தீதி சொல்றாங்க तो பாப் अगर ததாண்டு आज அது हम अब सभी ये लक्ष्य அவங்க रखें அத கவனத்துல कि मैं और பார்க்கக்கூடியதாக बाबा இருந்தது. कंबाइंड रहें, நான் तो याद वो பாபாவோட साधारण याद नहीं ஒன்றிணைந்தேன் அப்படின்னு அந்த ஸ்டேஜ்ல போட்ட और டெக்கரேஷனை उससे जो சொல்றாங்கன்னு सेवा होगी, நினைக்கிறேன் டிடி. एक मैं என்ன सेवा कर சேவை रही हूँ, எங்களுக்கு दूसरा बाबा मेरे साथ நடந்ததோ सेवा कर रहा है। நான் तो சேவை अगर செய்கின்றேன். कंबाइंड रूप होगा நான் பாபாவோட तो இருந்து दूसरों को சேவை बहुत अच्छा செய்கின்றேன். होगा। அப்படி என்று ஒன்றிணைந்த बाबा का ரூபத்துல இருந்து सहज சேவை अनुभव பண்ண होगा, வேண்டும். बहुत अच्छा மற்றக்களும் அதனை होमवर्क है அனுபவம் हमको। செய்யக்கூடியதாக कल के लिए இருக்க मिला வேணும். है जिसमें बाबा कह रहे அப்போது हैं நான் कि பாபாவை क्या நினைவு करना செய்யும் है, போது हाँ, அது மற்றவைகளும் நினைவு செய்யக்கூடியதாக இருக்கும். நாளைய வீட்டு பயிற்சி बाबा நாங்கள் पाप என்ன செய்ய कटेश्वर வேணும் है என்றால், मैडम। பாபா தடைகளை पूरी तरह பாவங்களை से அழிப்பவராக देह भान இருக்கின்றார். में, देह अभिमान में, जन्म जन्मांतर पाप तो किए हैं பாபா हम, எங்களுடைய परंतु बाबा जो ஆ- पतित पावन है சரீர உணர்வை இல்லாம சீரர். और நாங்கள் उसमें भी பிறவி हाँ, பிறவியாக जो बाबा ஆத்ம कहते हैं ना உணர்வுல कि लगन की இருக்கிறோம். अग्नि பாபா बनाओ, எங்களை தூய்மையாக்குறார். ज्वालामुखी योग हो நாங்கள் तो पाप कटेंगे। எங்களுடைய எரிமலை யோக ये சக்தியை तो नहीं कि அதிகரிக்க सिर्फ बाबा வேணும். से அப்ப அது अगर हम எங்களுக்கு क्षमा இல்லாம मांगते हैं, போயிடும். नहीं पुरुषार्थ तो करना होगा ना। तो आज बाबा बार बार कह रहे हैं நாங்க முயற்சி பண்ண साधारण योग வேணும். नहीं चाहिए, பாபா திரும்ப திரும்ப எங்களுக்கு ऐसी ज्वाला கூறுகிறார், இது प्रज्वलित करो। சாதாரண யோகா இல்ல. तो कल இது भी நாங்கள் परसों बहुत நாங்கள் प्रश्न आ रहे थे எரிமலை कि யோகா, जो आजकल ஜுவாலாமுகி बाबा யோகா कहता है ரூபத்துல कि बच्चे நினைவு செய்ய வேண்டும். நேற்று பாபா जब கூறியிருந்த आपकी ज्वाला குழந்தைகள், ठीक से प्रज्वलित होगी குழந்தைகளான तो நீங்கள் विनाश की भी होगी। ஜுவாலாமுகி ரூபத்துல இருக்கும் போது, அந்த ஸ்திதியில अभी இருக்கும் आप போது लोगों की भी कभी அங்க जल्दी होती है कभी नहीं, அழிவுகள் तो इसी ஏற்படுகின்றது. तरह से फिर दूसरी तरफ சில की ज्वाला நேரத்துல भी जो है ना எங்களுடைய ஸ்திதி நல்லதாக இருக்கும், சில कभी जलती நேரத்துல है कभी बुझती அப்படி है। இல்லாமலும் இருக்கும். அது எங்களுடைய ஸ்திதிக்கு फिर உரிய सबको மாதிரி ये बहुत है, அமைகின்றது. हरेक को बाबा का संदेश देना है, हरेक को। वो कैसे होगा? ஒவ்வொருத்தரும் நாங்கள் कितने देश है, உணரக்கூடியதாக 200 के करीब देश है, உணரக்கூடியதாக अनेक இருக்கிறது. अनेक धर्म எவ்வாறு है, நடக்கின்றது? अनेक भाषाएं हैं। நிறைய நாடுகள் இருக்கின்றது, 200 क्या நாடுகள், करें तो அதில் अपना பல कैसे பல बाबा जो தரப்ப कहते हैं ना பல सबको संदेश दो। பல மொழிகள் तो कल இருக்கின்றது. से நாம் मुझे ये என்ன याद है செய்ய कि வேணும்? जब நாங்க ஒவ்வொருத்தருக்கும் எவ்வாறு இந்த செய்தியை கொடுக்கிறது? प्राकृतिक आपदाएं अभी देखो, आपने सुना कितनी अमेरिका में कितने நேற்று நான் स्थानों இதனை पर आग लग गई உணரக்கூடியத गर्मी के कारण, இருந்தது. எங்கள் இயற்கை அழிவுகள் और வரும் कुछ போது स्थानों पर इतना तूफान है, நாங்க इतनी बाढ़ है कि जैसे नदियां बह रही हैं। மன்னிக்கவும், சில நேரத்துல எனக்கு तो இங்கிலீஷ் प्राकृतिक டிரான்ஸ்லேஷன் आपदाएं சரியா हैं வருது இல்ல. हर कोने में, दुनिया का சில कोई நேரத்துல ऐसा இயற்கை कोना नहीं அழிவுகள் है, வருகிறது, வெள்ளப்பெருக்கள் नीचे पानी வருகிறது, में चाहे ऊपर நெருப்பால் आसमान அழிவு में வருகிறது. இதையெல்லாம் हथियार ना हो, இயற்கை कोई खतरा नहीं, அழிவுகளாக இருக்கிறது. ஆகவே एक से நாங்கள் एक बढ़कर है। அதனால तो क्या நாங்கள் देर இயற்கை लगेगी? அழிவால பாதிக்கப்படாதவர்களாக இருக்க வேண்டும். எப்படி आधा இந்த आधे दिन भी बहुत है, நேரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வது?
तो मुझे ऐसा लगता है कि इसी तरह से अंत में உங்களுக்கு அரை நாள் போதும். जैसे जैसे आत्माएं அதனை நான் दुख बढ़ रहा உணர்கிறேன். है, கடைசி शांति बढ़ காலத்துல रही है, डर है, चिंता है, இந்த கவலைகள் துக்கங்கள் எல்லாம் ஆத்மாக்களுக்கு அதிகரித்து अभी கொண்டே வரும். ஆத்மாக்களுக்கு आजकल இந்த क्लास கவலைகள் में துக்கங்கள் बोलते हैं எல்லாம் गैस बहुत लगी அதிகமாக हो கடைசி गई है। நேரத்துல வரும். இப்ப கூட அத்துடன் हम लोग तो रोज $10-12 नहीं खर्च के आ सकते, तो परिस्थिति ऐसी होती जा रही है और होती மக்கள் जाएंगी। और நினைக்கின்றாங்க मेरे कोई दिन ऐसा नहीं है நாங்கள் जो 10 एक प्लेन 12 छोटा 10ல இருந்து बड़ा कहीं ना $12 कहीं செலவு செய்யும் போது அது या तो 2 प्लेन அதிகரிக்கின்றது. आज एकदम அது जब வந்து उतरे तो बिल्कुल साथ साथ टक्कर होने உயர்ந்து वाले கொண்டு थे। செல்கின்றது. எங்கேயுமே எல்லா இடமுமே. कोई दिन ऐसा नहीं है जो एक इस तरह का அப்ப समाचार है। நாங்க வந்து तो थोड़ा ही समय நாங்கள் வந்து जैसे இவ்வாறான விடயங்களை बाबा शब्द பெற்றுக்கொள்ள कुछ सब बोले முடியாமல் नहीं बोले, இருக்கின்றது. கொஞ்ச लेकिन நேரம்தான் परमात्मा की இருக்கின்றது, पुकार சிறிது पड़ेगी। காலம்தான் இருக்கின்றது. हे भगवान, हे प्रभु, हे गॉड, ईश्वर, மற்ற अल्लाह, ஆட்கள் जो भी कहें, பெற்றுட்டாங்களோ अंत में हर एक के मुंह से भगवान शब्द மக்கள் जरूर வந்து निकलेगा, கடைசி நேரத்துல क्योंकि इतना तो सब मानते हैं कि मुक्ति, ஒவ்வொருவருடைய salvation, வாயில இருந்தும் அந்த வார்த்தை வந்து வெளிப்படும். सबका उद्धार करने वाला, ஒவ்வொருத்தரும் तो முக்தி एक ही है। பெறுவாங்க, तो விடுதலை होगा जो அளிக்கக்கூடியதற்கு बाबा कह रहे हैं ना பெறுவாங்க. कि हर एक को संदेश मिलेगा, நன்மை होगा। அளிப்பவர் எப்பொழுதுமே பாபா கூறுகிறார், तो कैसे विनाश से ஒவ்வொருத்தருமே पहले கட்டாயம் இந்த स्थापना का செய்தியை பெறுவார்கள். இது கட்டாயம் எல்லோருக்குமே दोनों में இது பெற்றுக்கொள்ளக்கூடியதாக साथ साथ चलेगा। நடக்கும். எப்படி जितना स्थापना का எப்படி बढ़ेगा இந்த विनाश, அழிவு जितना நடக்கிறதோ विनाश की இந்த तैयारी होगी, செய்தியானதும் automatically அவ்வாறு स्थापना भी பாபாவின் இந்த मिलेगी। செய்தியானது எல்லாரிடமும் சென்றடையும் என்று சொல்லி पर हम சொல்லுறாங்க. सबके लिए எல்லோருக்கும் तो இந்த செய்தி கிடைக்கும். संगम युग पर ईश्वर कह रहे हैं। அதே நேரத்துல படைப்பும் बेशक அதே दुनिया நேரத்துல में क्या है, உருவாக்கப்படும். वातावरण ऐसा है, लेकिन बाबा ने हम बच्चों को जहाँ भी हम आपस में இந்த संगठन में உலகத்துல रहते இந்த हैं, சூழ்நிலையில் அவ்வாறு तो सत्य இருக்கும் की போது दुनिया है, जैसे नई दुनिया है। நாங்களும் கூட அவ்வாறு இருக்கின்றோம். तो நாங்கள் इसलिए இருக்கும் போது होमवर्क जो हमें मिल நாங்கள் रहा है, आप और बाप ஒன்றாக कंबाइंड है, இருக்கும் போது நாங்கள் இது और ஒரு சத்திய साधारण யுகம் ज्ञान न என்று हो, சொல்லி உணரக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் எங்களுக்கு तो வீட்டு भी हम பயிற்சி कुछ இருக்கிறது, क्षणों के लिए நானும் बैठेंगे பாபாவும் ஒருங்கிணைந்து இருக்க வேணும். நாங்கள் வந்து जो சாதாரணமாக अनुभूति रूप में। இருக்காமல் பாபாவோட ஒருங்கிணைந்து ஒரு சிறிது நேரம் பாபாவோட வோல்கானிக் யோகா செய்வோம், எரிமலை யோகாவை அனுபவம் செய்வோம். ஜுவாலாமுகி ரூபமாக பாபாவை ஒருங்கிணைந்த ரூபத்துல இருந்து அனுபவம் செய்வோம். ओम शांति। बाबा तेरी मीठी मुरली की धुन सुन कर
के मन 1978 ஆண்டு முரளி இப்பொழுது சரீர உணர்வை விடுத்து ஆத்ம உணர்விலிருந்து பாபாவின் மேன்மையான வாசகங்களை கேட்போம். 2/1/1978 ஞான ஞான சந்திரன் மற்றும் ஞான நட்சத்திரங்களின் சாரல். जनवरी 1978 ज्ञान चंद्रमा और ज्ञान सितारों की रिमझिम दीदी जी के தாதிகளுடன் சந்திப்பு. இன்று பாப்தாதா இன்று அமிர்த வேளையில் பிரம்ம பாபா எந்த விசேஷ ஆத்மாக்களின் அதிர்ஷ்ட ரேகையை முடிவு செய்தாரோ அந்த முடிவில் எந்த ரத்தினம் இருப்பார்கள்? 8 ரத்தினங்கள் முடிவு செய்யப்பட்டிருக்கலாம். தாய் தந்தையிடமோ நிச்சயமாக அந்த விடயம் இருக்கவே இருக்கின்றது. மற்றபடி மேடையில் வெளிப்படுத்த வேண்டும். தந்தையிடம் 108 தான் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்? தந்தையிடம் எப்படி நிகழ்காலமோ அதே போல எதிர்காலமும் தெளிவாக இருக்கின்றது. தெளிவாக கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் தந்தையுடன் அனைத்து காரியங்களிலும் நெருக்கமாக மற்றும் சகயோகிகளாக இருக்கிறார்கள் என்றால் அஷ்டரத்தினங்கள் தான் தலைமை நீதிபதிகள். நீதிபதியின் தீர்ப்பு ஆம் அல்லது இல்லை என்று முடிவாக இருக்கும். தந்தை ஜனாதிபதியாக இருக்கிறார், குழந்தைகள் தலைமை நீதிபதிகள். தீர்ப்பு குழந்தையினுடையது. தலைமை நீதிபதியின் தீர்ப்பு எப்பொழுதுமே மிகச் சரியானதாக இருக்கும். நீதிபதிக்கு மேலே தலைமை நீதிபதி ஆம் அல்லது இல்லை என்று சொல்ல முடியும். ஆனால் தலைமை நீதிபதியின் தீர்ப்புக்கு மிகுந்த மதிப்பு இருக்கின்றது. எனவே எதுவரை எதிர்காலமும் நிகழ்காலத்துக்கு சமமாக தெளிவாக இல்லை என்றால் தீர்ப்பை யதார்த்தமானதாக எப்படி கொடுக்க முடியும்? நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தின் இதன் இதன் தொடர்ச்சி நாளை தொடரும். மூதாதைய ஆத்மாக்களின் பகிர்வுகள். तो हम भी अपना जैसे बाबा ने बोला हम तो विश्वास में चलते थे, जैसे बाबा ने बोला वैसे हम लोग பாபா எங்களிடம் சொன்னதை நாங்களும் நம்பினோம். 14 ஆண்டுகாலம் முடிந்த பிறகு திரும்பி வருவோம் என்று அவர்களிடம் கூறினோம் என நினைத்தோம். எனவே நாங்கள் மவுண்ட் அபுல 14 வருடங்கள் நிறைவு செய்தோம். நாங்கள் முடிந்ததும் எங்களை வெகரி பாட்டு காலம் தொடங்கிட்டு. அப்ப எங்களுடைய யக்கியாவில எங்களுக்கு மிகுந்த அன்பு இருந்தது. எங்களிடம் இருந்த மிகுந்த அன்பினால் நாங்கள் பெற்ற ஆதரவுக்கு ஈடாக மற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினோம். முன்பு நாம் இங்கேயே பிறந்தோம், இங்கேயே இறக்க வேண்டும் என்று நினைத்தோம். நாம் இங்கிருந்து எங்கும் செல்ல வேண்டியது இல்லை. கராச்சியில் பாபா சொல்வார், மன்னர்கள் எப்படி மன்னர்கள் வெல்வீர்கள் என்று எழுதி வைத்துள்ளார். எப்படி சன்னியாசம் எப்படி வெல்வீர்கள்? நீங்க கல்லூரிக்கு சென்று எப்படி விரிவுரை ஆற்றுவீங்க? நாம நமது அறிவை பயன்படுத்த வேண்டும் என பாபா விரும்பினார். நாம் எப்படி சன்னியாசிகளை வெல்வோம்? நாங்கள் இதையெல்லாம் பற்றி ஒருபோதும் யோசிக்கல. எங்களிடம் இந்த சேவை திட்டம் எதுவும் இருக்கவில்லை. பாபா எங்கள் இந்த ஞானத்தை இந்த விஷயத்தில் ஈடுபடுத்த வேண்டும் என்பதற்காக இவை அனைத்தையும் பற்றி எழுதுமாறு பாபா எங்களிடம் கூறியிருந்தார். நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று நல்ல திட்டங்களை தீட்டி அரசரிடம் சொல்லுவோம். ஆகவே நாங்கள் மவுண்ட் ஆபுவுக்கு வந்த போது கராச்சியில் நாங்கள் கற்றுக்கொண்டவை எங்களுக்கு உதவின என்று டிடி எங்களுக்கு இதனை பற்றி வகுத்து கொடுத்தார். அது ஒரு
ஒரு हमारा ஒரு कनेक्शन दीदी பெகரி का பாட்டான दीदी के साथ பகுதி दीदी का பாபா कनेक्शन बाबा எங்களை के साथ பார்ப்பார். तो जरूर ஞான बात करते கங்கையோ बाबा के நாங்கள் पास வந்து चले जाते थे அனைவரும் பாபா अनेक बातें அமர்ந்திருந்தோம். ये பாபா बाबा से இந்த करती கூக்குரல் है உங்களையே बाबा கேட்கலையா उनको என்று जवाब देता है और கேட்டார். हम बच्चे எங்களுக்கும் सीखते हैं तो பாபாவுக்கும் हम बाबा के இந்த समीप आके தொடர்பான जैसे காரணமாக दीदी हल्की டிடி होके बाबा எங்களை से बात करती பாபாவுக்கு थी மீண்டும் जैसे நெருக்கமாக கொண்டு भगवान வந்து को भी அதனால் बाबू बना நாங்கள் दिया பாபாவிடம் भगवान को செல்வோம். सखा बना दिया அவர் வந்து मित्र बना பாபாவிடம் பல दिया तो விடயங்களை जैसे பற்றி जैसे பேசுவார், हस्ती बढ़ती थी பதிலளிப்பார், हमारी பிறகு में वो எங்களுடன் संस्कार பகிர்ந்து पड़ते थे கொள்ளுவாரு. तो बावनी का बच्ची ऐसे அவங்களோட दुनिया आपको நாங்கள் வந்து पुकार रही है दुनिया आपको அன்பாக याद कर இருந்தோம். रही है அவங்களோட और आप यहाँ बैठी ப்ளே हो பண்ணுவோம், आपको எல்லாமே ये அவ்வாறு सोचना செய்தோம். नहीं பாபா आता है சொல்லுவார், कैसे குழந்தா जो இந்த हमारे உலகம் गरीब உங்களை भाई बहन है அழைக்கின்றது, जो உங்களை दिल நினைவு को செய்யுங்கள். भिखारी ஆனால் है நீங்களோ पथित है இங்கே उनको அமர்ந்திருக்கிறீங்க, जाकर के हम पावन बने ஏழையாகவும் ऐसा தீயவர்களாகவும் कभी இருப்பாங்க, संकल्प नहीं आता है சகோதர तो சகோதரிகள் என்று हमेशा அந்த रोज रोज बाबा தூய்மையாக कहते हैं ஆகிறோம் तो என்ற हमें दीदी எண்ணம் को உங்களுக்கு पकड़ा இருக்க दीदी வேண்டும். आज அவ்வாறு मीटिंग தோன்ற வேணும். जैसे आपस நாங்க में बैठ के தூய்மையாக்க कॉन्फ्रेंस வேணும் என்று करते ना तो हम பாபா चारों இதை ने தினமும் मीटिंग சொல்லுவாங்க என்று நாங்கள் वृद्ध भवन நினைத்து की कोठी में டிடியை தொடர்பு हमने கொண்டோம். எனவே बहुत நாங்கள் गहराई से सोचा कि बाबा के इस நாங்கள் प्रेरणा வந்து में क्या भरा हुआ है பிரிட்ஜ் பவனில் ஒரு சந்திப்பை ஒரு மாநாட்டை நடத்தினோம். பாபாவின் இந்த உத்வேகம் பின்னால் என்ன இருக்கிறது என்பதன் ஆழத்துக்கு நாங்கள் செல்கின்றோம். गाथा बड़ी सुहानी है मस्तानी दीदी मनमोहिनी मीठी दीदी मनमोहिनी हो मीठी दीदी मनमोहिनी की प्यारी सी कहानी है Om Shanti. ஓம் சாந்தி. Stay in the volcanic stage and ஜுவாலா experience சொரூப ஸ்திதியில் இருந்து powerful கொண்டு remembrance. சக்திசாலி நினைவை அனுபவம் Remain செய்யுங்கள். connected with the Father. தந்தையோடு ஒன்றிணைந்திருத்தல். You can absolve sins and become a destroyer of நினைவு sins. ஜுவாலா When your சொரூபமாகும் போதே remembrance is நீங்கள் volcanic, உங்கள் பாவங்களை the அழித்து powerless பாவங்களை sin வென்றவர் of ஆக all முடியும். souls will இதே then be நினைவு finished மூலமாக with this அநேக remembrance. ஆத்மாக்களின் For பலவீனத்தன்மை this, நீங்கிவிடும். you have to இதற்காக remain combined ஒவ்வொரு with the நொடி Father ஒவ்வொரு at மூச்சிலும் every second தந்தை and மற்றும் in every நீங்கள் breath. இணைந்தவராக ஆகியிருங்கள். At no தந்தையோடு moment இணைந்தவராக should you ஆகியிருங்கள். have எந்த ordinary நேரத்திலும் சாதாரண remembrance. நினைவு இல்லாதிருக்கட்டும். Make your form of love to be உங்களின் அன்பு combined ரூபத்தை with power. சக்தியுடன் ஒன்றிணைந்து Om ஆக்குங்கள். Shanti. உங்களுடைய அன்பு ரூபத்தையும் சக்தி மற்றும் இரண்டு ரூபத்தையும் இணைந்திருக்கட்டும். ஓம் சாந்தி. Om Shanti. Welcome ஓம் to சாந்தி. Vyakti அவ்வியக்தி Parivar. பரிவாருக்கு Today's உங்கள் day அனைவரையும் 14. வரவேற்கின்றோம். Stay in the இன்றைய volcanic திகதி stage ஜூலை and 14. experience powerful remembrance. எரிமலை Today's ஸ்திதியில் topic: இருந்தவனம் remain சக்தி combined வாய்ந்த with the நினைவை Father. அனுபவம் செய்யுங்கள். இன்று நாங்கள் இன்றைய தலைப்பு Didi தந்தையோடு Manmohanji's இணைந்திருக்கவும். specialities தீதி மன்மோகினியின் shared by இந்த Dadi விசேஷ Prakash தன்மைகள், Banerjee. தாதி பிரகாஷ் 17th, மனேஜி இந்த 1 பகிர்வுகள், by ஒரே Mama ஒரு made us பாபா into மம்மா embodiments of எங்களை Dharana, தாரணையின் and சொரூபம் Didi ஆக்கினார். made us தீதி faithful எங்களை to the one தந்தைக்கு Father. நம்பிக்கைக்கு Didi உரியவராக்கினார். always தீதி had this in எப்பொழுதும் her தனது heart, but இதயத்தில் this one never கொண்டிருந்தது. become எந்த subservient ஒரு to any ஆத்மாவுக்கும் soul இவர் and அடிமையாகாதிருக்க always வேண்டும். remain எப்பொழுதும் belonging to பாபாவிற்கே Baba. உரியவராக Let இருக்க no one வேண்டும். ever speak இறைவனின் lies. வீட்டில் In எவரும் God's என்றுமே home, பொய் this was பேசக்கூடாது. the desire தீதி that Didi எப்பொழுதும் always இந்த had. ஆசையையே Now கொண்டிருந்தார். we will listen to இப்பொழுது Mohini நாங்கள் Didiji. மோகினி டிடிஜி கூறுவதை கேட்போம். Om Shanti, everyone. சாந்தி அனைவருக்கும். When I'm in Shantivan, சாந்தி many வானில sisters come to me இருக்கும் போது and தீதி they say, கூறுறாங்க, how can தீதி our personality
be like நிறைய daddies. சிஸ்டர்ஸ் வருவாங்களாம், வந்து கேட்பாங்களாம், நாங்கள் It's தாதிய போல difference இருக்கிற because அவரோட பர்சனாலிட்டி, அவரோட for தனித்துவம் daddies, மாதிரி Brahma எவ்வாறு Baba, நாங்கள் தாதிய போல இருக்கிறது வந்து Brahma Baba was கேட்பாங்களாம். combined, right? பிரம்மா பாபா வந்து Shiv ஒருங்கிணைந்த Baba was ரூபத்துல with Brahma Baba. சிவபாபாவோட And பிரம்மா then பாபா Shiv Baba ஒருங்கிணைந்து was இருந்தார். not in Brahma Baba. சிவபாபா Brahma வந்து Baba பிரம்மா பாபாவுல remembers Shiv Baba. இல்லாவிட்டா பிரம்ம பாபா வந்து சிவபாபாவை So நினைவு it's like செய்வார். they were always combined. இது எப்போ Then Mama was இப்படி there. எப்பொழுதுமே So ஒன்றிணைந்த ரூபத்துல once இருப்பாங்க. we asked Mama, மம்மாட்ட நாங்க இப்படி கேட்கும் போது how ஒருக்கா, much you remember Baba? எவ்வளவுக்கு நீங்க She didn't பாபாவை like it. நினைவு செய்யறீங்க என்று சொல்லி She said, why கேட்டாங்களாம். don't you ask how much I அவக்கு forget அது Baba? விருப்பம் இல்லையா. அவ சொன்னாவா, Because in எந்த this அளவுக்கு combined நான் form, பாபாவை then மறந்துட்டேன் என்று came கேட்க Dadi வேணும் Prakash when அப்படின்ட்டாங்களாம். அப்ப in the morning she will wake up இப்படித்தான் 3 o'clock. ம- Baba, we நாங்க will வந்து take care of Yagya together. நாங்க வந்து And I பாபா always remember தாதி Dadi's பிரகாஷ் மணி words. காலத்திலையும் இவ்வாறுதான் Baba, you and ஒன்றிணைந்த me, ரூபத்துல we will இருந்தாங்க. take care of அப்ப Yagya அவங்க together. அவங்க Combined. சொன்னாங்களாம், பாபா நாங்க இந்த யக்கியாவை Dadi ஒன்றாக Gulzar, இணைந்து செயல்படுத்துவோம் என்று. you know, she gave அது மாதிரி Drishti. தான் தாதி குருசார் கூட Many will திருஷ்டி say, கொடுப்பாங்க. Dadi, even if பெரும்பாலானவர்கள் Baba is not கூறுவாங்கள், in you, பாபா but உங்கள்ட்ட through your இல்லாட்டிலும் Drishti கூட we feel Baba. உங்களுடைய திருஷ்டியானது She said, பாபாவை why you உங்கள் come மூலம் committing to உணரக்கூடியதாக meet Baba, இருக்கின்றது right? என்று கூறுவாங்களாம். So I have to அப்ப எப்படி be நாங்கள் combined பாபாவை with Baba. சந்திக்கிறது, பாபாவோட ஒன்றிணைந்த ரூபத்தில் Dadi இருப்பதன் Janki மூலம். day and night தாதி Baba, ஜாங்கி Baba, இரவு Baba. பகலாக Love பாபா you Baba, பாபா sweet Baba, பாபா my என்று Baba. சொல்லிக் கொண்டிருப்பார். எனது பாபா So எனது that பாபா என்று the கூறுவாங்க. generation, the first one, அந்த always ஜெனரேஷனில் had this combined முதலாவது form. காலப்பகுதியில அவைண்ட Then எப்போதுமே second அந்த generation is கம்பை ஒன்றிணைந்த of ரூபத்துல present didis, right? இருந்தாங்க. அதுக்கு They பிறகு still have that. இரண்டாவது தலைமுறையில But தீதி today, of course, எல்லோருமே some அவ்வாறு people say that இருந்தாங்க. at ஆனால் that இன்று time you all didn't have that much service. நீங்கள் அந்த We have அளவுக்கு so எங்களுக்கு much சேவை service இல்ல, now. எங்களுக்கு I நிறைய said, not சேவைகள் true. இருக்கிறது அப்படி என்று சொல்ல, அது உண்மை We were அல்ல. few and still சிலர் lot of வந்து service. நிறைய And அந்த you are காலத்துல lot and கொஞ்சம் there is பேர் lot of இருந்தாங்க, service. நிறைய சேவைகள் இருந்துச்சு. இப்ப But it's நாங்க just நிறைய பேர் question of, இருக்கிறோம், நிறைய சேவைகள் you இருக்கின்றது. know, keeping Baba with you இந்த கேள்வி என்றது பாபாவை நாங்கள் எப்பொழுதுமே while எங்களுக்குள்ள sleeping, வைத்துக் while கொள்ளுறோம். doing இப்படி கேள்வி actions, என்றதுக்கு and இல்ல, இடமில்ல. if நாங்கள் there is that பாபாவை attention, நித்திரைக்கு செல்லும் போது கூட பாபாவை நாங்கள் வைத்துக் கொள்ள வேணும் எந்த நேரமும் Didi said அப்படின்னு playing சொல்றாங்க. with Baba, eating டிடி with Baba. பாபாவோட விளையாடுறது, பாபாவோட சாப்பிடுறது டிடி Didi, now கூறினார்கள். we can, many, இப்பொழுது those who கூட really want it, யாருக்கு they can உண்மையில் எப்படி plan வேணுமோ நீங்க பிளான் and பண்ணலாம், also திட்டமிடலாம். practice that I want to அதனை be combined with பயிற்சியில Baba. இடணும், நானும் பாபாவோட இருக்க You know, வேணும் என்று if சொல்லி பயிற்சியில you இட just வேணும். think there is only ஒன்று one வந்து relationship in the ஒரே world, ஒரு இந்த உலகத்தில் which ஒரே is ஒரு eternal, only உறவு one. முறைதான், ஒரே ஒரு உறவு முறைதான் All வைத்துக் of கொள்ள us, வேணும். we meet அது வந்து together 50 அனாதியானது, years, 60 years, still அனாதியான we have உறவு to be முறை, separate, அனாதியான right? உறவு முறை. நாங்கள் எல்லோருமே 50 But வருடம் with 60 Baba, our வருடம் என்று இருக்கிறோம். relationship is ஆனா இப்போதும் eternal. நாங்கள் வேறுபட்டவர்கள். பாபா வந்து அனாதியானவர். And like I belong to Baba, right? நான் Baba belongs to பாபாவோடுக்கு me. நெருக்கமாக இருக்கிறேன், பாபா எனக்கு நெருக்கமாக This whole இருக்கின்றார். yagya, இந்த முழு he's taking care of யக்கியாவும் yagya. நாங்கள் யக்கியாவை Even if there are கவனித்து departments and கவனத்தில் in கொண்டு charge and all that, கவனம் எடுக்கிறோம், but it's பராமரிக்கிறோம். Baba's power. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இருக்கிறது, எல்லாம் 24 நடத்துகிறார்கள். hours ஆனால் அது வந்து பாபாவினுடைய in சக்தி yagya, மூலமாக things 24 மணித்தியாலமும் யக்கியாவுல 365 தொடர்ந்து சேவைகள் days, நடந்து கொண்டிருக்கின்றது. everything is done and activated. 365 நாளும் ஒவ்வொரு I சேவையும் ask ஒவ்வொரு many செயல்பாடு நடந்து கொண்டிருக்கின்றது. double foreigners or wherever நாங்கள் I get chance, வெளிநாட்டு is there டபுள் any ஃபாரினர்ஸ் morning எங்க இருந்தாலும் that டிடி you didn't கூறுவாங்க, get to? சொல்லுவாங்களா, அவங்க வந்து எங்க இருந்தாலும் Every morning ஒவ்வொரு நாளும் டீ mm, இல்லாமல் இருந்தது இல்லையா. ஒவ்வொரு நாள் when I காலையிலேயுமே started going to Madhuban, there அதிகாலையிலேயே was டீ wood பெற்று fire. இருக்குமாம் So அப்படின்னு in the சொல்றாங்க morning டிடி. they will put hot water, then each காலையில one வந்து of us will get half bucket அவங்க அதிக of hot நேரத்து water to கிளம்பி take shower. ஹாட் வாட்டர் போட்டு But எல்லோருமே at this அதிகாலையில time, like
Baba's presence is நீராடுவதற்காக so nice. தண்ணீர் எல்லாம் And some போடுவாங்க. say, where is சோ Baba? அவ்வாறு He doesn't come. We said he எல்லோரையும் doesn't need to come பராமரிக்கிறாங்கள். because he's here. அப்ப பாபா So அது மிகவும் keep இலகுவாக எங்களுக்கு இருக்கின்றது. keep in எங்களுடைய நோக்கத்தை that I have வைத்துக் to கொள்ள be with வேணும். Baba. நான் பாபாவோட இருக்கிறேன் என்று சொல்லி By creating awareness, இந்த Baba, you are விழிப்புணர்வை Karan Karavan நான் Bhai. கொண்டு வரும்போது பாபா ஹரன் Baba, you கரவன் are the கார், one who is protector. பாபா நீங்க தான் என்னை Baba, you are பாதுகாக்கிறீங்க, the one who is the bestower. பாபா நீங்க மட்டும்தான் எங்களுக்கு அருளி கொண்டிருக்கிறீங்க. Any relationship, என்ன any உறவு virtue, முறை என்றாலும் சரி, என்ன any திவ்ய divine குணம் act, என்றாலும் சரி, என்ன திவ்ய செயல்பாடு என்றாலும் and சரி, then என்ன where there is நற்குணம் love and என்றாலும் சரி, relationship, அங்க அன்பும் உறவு முறையும் இருந்தால் and it is so interesting that இது மிகவும் now இன்ட்ரெஸ்டிங்காக is the time இருக்கிறது, where people want to feel மிகவும் the ஆர்வமாக presence of Baba. இருக்கிறது, மக்கள் இப்ப So உணரக்கூடியதாக in this இருக்கிறது, objective signal, இந்த பாபாவை what Baba is saying, பார்க்கிறது. பாபா that when you are combined, அவ்வியக்த சிக்னல்ல என்னத்தை it's not கூறப்படுகிறது only என்ற தந்தையோடு that flame will burn இணைந்திருக்கிறது. your sense, நாங்கள் தந்தையோடு இணைந்திருக்கும் but போது just அந்த imagine, அந்த and சுவாலை I'm repeating and எரியும் underlining போது because I think we all எங்களுடைய need to do. பாவங்கள் I would want to do it. அழிக்கப்படுகிறது. நினைவு ஜுவாலை எரியும் போது When பாவங்கள் you are going for அழிக்கப்படுகிறது. service, நாங்கள் you இதனை start நாங்கள் to அண்டர்லைன் lecture பண்ண or you வேணும் என்று சொல்லி start கீழ்கோடிட வேணும் என்று டிடி invoke சொல்லுகிறார். Baba, நாங்கள் சேவைக்கு போகும்போது பாபாவை which was அழைக்க very வேண்டும். general practice. இது மிகவும் Baba, give பொதுவான those fill now, பயிற்சி. give drishti. பாபா எங்களுக்கு இப்பொழுது திருஷ்டி So தருகிறார் when you என்று invoke சொல்லி Baba, then when you are பாபாவை combined, பாபாவை then நீங்கள் அழைக்கும் போது நீங்கள் souls will feel ஒருங்கிணைந்து that presence, காணப்படுவீங்க. அப்ப and ஆத்மாக்கள் அதனை souls will feel. உணரக்கூடியதாக இருக்கும். You will ஆத்மாக்கள் have to speak less, உணர்வார்கள். நீங்கள் and they குறைவாக will feel கதைக்க the presence வேணும். of Baba. பாபாட Because அந்த that's what Baba wants us to பாபா do, message வந்திருக்கிறார் to என்றதை everyone உணரக்கூடியதாக இருக்கும் நீங்கள் about குறைவாக Baba. பேசும்போது. So if அதனால I நீங்க am combined ஒருங்கிணைந்து with இருக்கும் Baba, போது, பாபாவோட it will be ஒருங்கிணைந்து so இருக்கும் easy, போது, இணைந்திருக்கும் போது இது மிகவும் so easy for இலகுவாக souls இருக்கும். to experience that. ஆத்மாக்கள் அதனை So Baba அனுபவம் is saying செய்வார்கள். not to just have ordinary remembrance, நாங்கள் சாதாரண நினைவுல இருக்கிறது என்று but இல்ல, remembrance நினைவை there is வைத்துக் love and கொண்டிருக்கிறது power என்று both. இல்ல, நினைவோட சக்தியும் Powerful அன்பும் remembrance. இருக்க வேணும். சக்தி வாய்ந்த நினைவு இருக்க I வேண்டும். think we all have experienced in our life நாங்கள் எல்லோருமே எங்களுடைய when you வாழ்க்கையில are, இதனை அனுபவம் loveful செய்கின்றோம். relationship, அன்பான உறவு when you முறையானது, think about that person, இதனை நீங்கள் அந்த or நபரை if வைத்து that சிந்திக்கும் person is போது, thinking about அந்த you, ஒரு நபர் உங்களை சிந்திக்கும் you போது, will be able to contact. நீங்கள் அந்த நபர் சிந்திச்ச Many நபரை times the phone call நீங்கள் will தொடர்பு come கொள்ளக்கூடியதாக இருக்கும். somewhere பெரும்பாலான நேரத்துல who are இவ்வாறு just thinking about you. தொலைபேசி Within உங்களுக்கு one அழைப்பு thought, வரும். you ஏனென்றா can ஒரு get connect. எண்ணம், அந்த ஒரு எண்ணத்தால So நீங்க how many தொடர்பு thoughts we படுறீங்க. need to connect with அப்ப Baba? நாங்கள் பாபாவோட இணைகிறதுக்கு இவ்வளவு Meditation எண்ணம் commentary, தேவைப்படுகிறது. right? தியான Commentary to கொமன்றி remember Baba, right? கொமன்றி So we மூலம் are பாபாவை putting நினைவு lot of செய்கிறோம். ways to நிறைய meditate and வீணான எண்ணங்களை தியான வேஸ்ட் என்று சொல்றா no, டிடி, you have to be in வீணானதை love வைத்துக் and கொள்ளுறோம். just be தியானம் absorbed பெறோம். with Baba, ஆனா நாங்க Baba's பாபாவோட love. அன்பு பாபாவோட But then அன்பாக also அதுல Baba மூழ்கி is இருக்க sustaining வேணும். us. Baba is also giving us பாபா எங்களை lots of love. பராமரிக்கின்றார். நிறைய அன்போடு So we இருக்கும்போது should பாபாவோட ourselves do that, அவர் எங்களை combined பராமரிக்கிறார். form, and help நாங்கள் our children ஒருங்கிணைந்த ரூபத்துல இருக்க வேணும். பாபாவோட also to குழந்தைகளான experience நாங்கள் that. அதனை அனுபவம் Not செய்யக்கூடியதாக இருக்கும். necessarily depend on இது commentaries இது and தங்கி இருக்கிறதுல different methods. கொமன்றி இருக்கிறது, Just கொமன்றி love, வைக்க love for Baba. இருக்கிறது, அதெல்லாம் அவசியம் என்று இல்லை. And when பல there is love, வகைப்பட்ட it doesn't take long வழிமுறைகள்ல to connect. தங்கி இருக்கிறது, இதெல்லாம் அவசியம் அல்ல. So my அப்படியே combined form பாபாவோட will serve others அன்பில மூழ்கி இருந்து to make ஒருங்கிணைக்க them feel வேண்டும். அதனை நீங்கள் இவ்வாறு they செய்யும் are போது connected அதில் with Baba is உணரக்கூடியதாக very, very easy. நீங்கள் இருப்பீர்கள். அந்த So பாபாவிட I feel தொடர்பை that நீங்கள் உணர்வு this new செய்யக்கூடியதாக method which இருப்பீர்கள். Baba is giving இது us பாபா எங்களுக்கு a ஒரு new புதிய practice வழிமுறையையும் of being combined. பயிற்சியையும்
தந்திருக்கிறார். this நாங்கள் is பாபாவோட every action we ஒருங்கிணைந்து do. இருப்பதற்கு ஒவ்வொரு Baba செயல்பாடு is there. செய்யக்குள்ளேயே நாங்கள் அவ்வாறு And இருக்க வேணும். one thing I ஒருங்கிணைந்த know that ரூபத்துல Brahma Baba எங்களுக்கு had தெரியக்கூடியதாக this இருக்கிறது. nature. பிரம்மா பாபாவுக்கு இந்த He சுபாவம் will இருந்தது. participate in everything, அவர் ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் every action. எல்லா செயல்பாட்டிலையும் இவ்வாறு He was செயல்படுத்தினார். இவ்வாறு பாபாவினுடைய whether gardening, whether cooking, பாபாவோட சமைத்து wherever he will கார்டனிங் just be செய்ய there. தோட்டம் செய்யக்குள்ளேயோ சமைக்கக்குள்ளேயோ எந்த நேரமும் our பாபாவோட homework for ஒருங்கிணைந்து tomorrow is எல்லாத்தையுமே பிரம்ம பாபா செய்திருந்தார் be அவருடைய in a செயற்பாட்டுல. combined form. ஆகவே நாங்கள் இன்றிலிருந்து இந்த ஒருங்கிணைந்த ரூபத்துல Correct. நாங்கள் வைத்திருக்க You know, வேண்டும். Baba is with me. பாபா என்னோடு I am இருக்கின்றார். with Baba. நான் பாபாவோடு இருக்கின்றேன். Brahma Baba many times used to say, பிரம்மா when பாபா I go for பெரும்பாலான service நேரங்கள்ல சொல்லுவாங்க, நாங்க சேவைக்கு on the போகும்போது world tour, நாங்கள் அந்த I have அந்த to take selected சேவைக்கு children. சேவைக்கு A good போகும்போது example, இந்த உலகத்துல டூர் so பண்ணைக்குல that I can say, பாபா you have to சொல்லுவாராம், be like நான் this. குழந்தைகளை தெரிவு செய்கின்றேன். இது ஒரு உதாரணமாக கூறுகின்றார் And டிடி. it's a month of Didi Manmohini. இந்த மாதம் மன்மோகினி டிடி இந்த மாதம் She was like always எப்போதும் intoxicated அவர்கள் எப்பொழுதுமே போதை with உள்ளவர்களாக sensual joy, இருப்பார். அதீந்திரிய சந்தோஷத்துல இருப்பாங்க. because her eyes were always like Baba's power, Baba's love. அவங்களுடைய கண்கள்ல எப்போதுமே So we பாபாவுடைய should சக்தி, do that more பாபாவுடைய for ourselves. அன்பு இருக்கும், சக்தி இருக்கும் And I'm thinking that when we அவங்களுடைய do for கண்களில. ourselves, it will இதை create பற்றி that kind of சிந்திக்கும் wave போது நாங்களும் இவ்வாறு where உருவாக்க others will வேணும். இந்த also say, அதிர்வலைகளை yes, அந்த Baba is with இந்த me. அலைகளை நாங்களும் Yes, உருவாக்க we are வேணும். combined. அதனால மற்றவைகளும் அதனை பெற்றுக்கொள்ள வேணும். So ஆமாம், நாங்கள் ஒன்றிணைந்த I know ரூபத்துல that பாபாவோட last ஒன்றிணைந்த night one ரூபத்துல இருக்க வேணும். stayed with me today நா- whole day. நாங்கள் முழு நாளும் So இவ்வாறு tonight what he இருக்கும் listening, போது முழு நாளும் இவ்வாறு our ஒன்றிணைந்து practice இருக்கும் tomorrow போது will be the இன்றைக்கு combined நாங்கள் form. அதனை And see பயிற்சியில how இன்றைக்கு இரவு many இதனை பயிற்சியில beautiful இட்டு கொண்டிருக்கும் போது experiences நாளைக்கு you will நாங்கள் have for அவ்வாறு yourself, அனுபவம் செய்யக்கூடியதாக இருக்கும். but also நீங்கள் others around எல்லோருமே you அதனை will feel நீங்கள் that முதல்ல vibration. அதனை பயிற்சியில I think it could செய்யும் be போது very, very உங்களை good. சுத்தியுள்ள Not அவர்களும் அதனை service for the அனுபவம் self, but செய்வாங்க. also service of முதலில் those சுயத்துக்கு who are சேவை around செய்ய you. வேணும். அதுக்கு பிறகு I'm உங்களை finding it சுத்தி very உள்ளவர்களையும் fascinating அது கிடைக்கும். and really இது tempting மிகவும் வசதி that we உள்ளதாக should do that இருக்கிறது. so that ஆகவே together with Baba நாங்கள் serving, எல்லோரும் ஒன்றாக இருந்து பாபாட together சேவை with Baba செய்ய eating வேணும். everything together பாபாவோட in a இருந்து combined ஒன்றாக form. இருந்து That is our ஒன்றிணைந்து homework for tomorrow. எல்லாத்தையும் நாங்க பாபா Oh, கூடவே இருந்து செய்யும் போது கம்பைன் ஒருங்கிணைந்து பாபா கூட இருந்து செய்ய வேணும். Om Shanti. Thank you, ஓம் Didi. சாந்தி. நன்றி So டிடி. today we have very special angels with us. எங்களுக்கு So இன்றைக்கு yes, tomorrow's எங்களுடைய program, and எங்களுடைய ஏஞ்சல்ஸ் we ரெண்டு would பேர் like to ஏஞ்சல்ஸ் invite two angels இருக்கிறாங்களாம் who have இருக்கிறாங்க டி visiting us in Europe பூமி from சிஸ்டர். Madhuban.
So நாளைக்கு let's just go through the schedule for tomorrow. நாளைய Our ஸ்கெட்யூல் Tuesday, வந்து 3:30 a.m. நாளைக்கு to டியூஸ்டே 4:45 a.m. அமிர்த் Amrit வேலா Vela. 3:30 In to the 4:45 evening, 5 to 6 am. p.m. English ஈவினிங் Avyakti அவ்வியக்தி Meditation. முரளி ரிவிஷன் Together with them from breakout room, 5லிருந்து Avyakti 6 Children p.m. Muruli class, அவ்வியக்தி 6 சில்ட்ரன் o'clock முரளி Bhakti will பிரேக் start, அவுட் followed ரூம்ல by நடக்கும். Yoga with Didi, ஈவினிங் Hindi ப்ரோக்ராம் series, ஈவினிங் English பக்தி series 6 and to chit 7 p.m. நடக்கும். So அது today we ஸ்பெஷல் have மெடிடேஷன் very, விசேஷமான very மெடிடேஷன் dear 7 to two 7:30 p.m. brothers, டிடியோட. Brother Anand அப்புறம் ஹிந்தி and சீரீஸ் இங்கிலீஷ் Brother சீரீஸ் சிட் Raghu. சாட் 7:30 to 8:30 These two p.m. angels அதுக்கு have பிறகு been serving இன்றைக்கு வந்து in ரெண்டு they were with பிரதர்ஸ் Prish Mohan ஆனந்த் Ji பாய் 3 years ரகு பாய் ரெண்டு serving பேரும் in பிரிஜ் Baba's மோகன் leg and பாயோட so much பாபாட heart ஜக்கியால and சேவை so செய்து much கொண்டிருந்தார்கள். dedication. பிரிஜ் So மோகன் பாயோட today இருந்து they're சேவை here with பண்ணினாங்க. us in New அவருக்கு York. It's நியூயார்க்ல their first இப்பொழுது visit to New York இருக்கிறார்கள். and நியூயார்க்ல அவங்களுக்கு இது we are so முதலாவது happy that விசிட்டாம். they are with நாங்களும் us and we சந்தோஷமாக want them இருக்கிறோம் to please அவர்கள் share a எங்களோட few இன்று words with all of இருப்பதுல. Bhakti Parivar. நாங்கள் வந்து So I would like to invite Brother Anand and பிரதர் Brother Raghu ஆனந்த நாங்கள் from Madhuban. மதுபனில இருந்து வந்திருக்கிறாங்க. அவரை நான் இப்பொழுது இன்வைட் பண்ணுகின்றேன், வரவழைக்கின்றேன் சொல்லி கூறுகிறாங்க. பிரதர் ஆனந்த் பிரதர் ரகுவை அழைக்கின்றேன் சொல்லி கூறுகிறாங்க. शांति ஓம் சாந்தி. आगे की बात है, भाई साहब को सेवा करने का मौका हमको 27 साल से मिला. एक मिनट. It's going to be in எங்களுக்கு ஒரு வாய்ப்பு Hindi, so கிடைத்தது please select your என்று translation கூறுகிறார். language and English will be translation. जीवन में भाग्य की बात है, 27 साल से भाई साहब को साथ सेवा कर रहे थे. எங்களுக்கு ஒரு பாக்கியம் और मेरे साथ கிடைத்தது. को अमेरिका आने का प्लानिंग चल रहा था, हो नहीं पा रहा था. எங்களுக்கு இவ்வாறு ஒரு சேவை செய்ய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. यह मौका तो हम இவ்வாறு நாங்கள் நீண்ட காலத்துக்கு இருப்போம் என்று எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததுக்கு சந்தோஷம் என்று சொல்றேன். நாங்கள் அமெரிக்காவுக்கு வந்தோம். இது வந்து மோகினி டிடியை சந்திச்சோம். இது மிகவும் நல்லதாக இருக்கு, மிகவும் அழகாக இருக்கின்றது. இந்த சென்டருக்கு வந்தப்போ பாபா ரூமுக்கு போனப்போ மிகவும் சக்தி வாய்ந்த யோகாவை செய்யக்கூடியதாக இருந்தது. பிரிஜ் மோகன் பாய் இவ்வாறான ஒரு ஸ்திதியை உருவாக்கி இருந்தாரு. நாங்கள் எப்பொழுதுமே பாபாவையும் முரளியையும் அனுபவம் செய்வோம், உணர்வு பிரிஜ் மோகன் பாய் எப்பொழுதுமே தீதி சீனியர்ஸ் எல்லாரையுமே நினைவுக்கு கொண்டு வருவர். தாதிஸ் டிடி எல்லாரும் எவ்வாறு பாபாவுடன் இருந்து சேவை செய்தார்கள், சாதகமாக இருந்து செய்தார்கள். நாங்களும் அவங்களிலிருந்து பெற்றுக்கொண்டு முன்னோக்கி செல்கின்றோம். இப்ப ஓம் சாந்தி சொல்லுகிறார். நாங்கள் எப்பொழுதுமே பாபாட அன்புல நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றோம். ओनली नेपाली आता था, न इंग्लिश न हिंदी, कुछ भी नहीं आता था. तो भाई साहब ने मेरे को सिखाया, हाथ पकड़ के. அவங்க வந்து நேபாளி இடத்துல இருந்து வந்திருக்கிறாங்களா. பிரிஜ் மோகன் பாய் எப்படி ஹிந்தி லாங்குவேஜ் ஹிந்தி மொழி கதைப்பது, எப்படி சமைப்பது, எப்படி சேவை செய்வது, எப்படி மொப் பண்றது, எப்படி கூட்டுவது எல்லாமே குழந்தைய போல கற்பித்தாராம். அப்ப எங்களுடைய கல்ச்சர்ல பிரதர்ஸ் வந்து அப்படி செய்யறது இல்லையா. ஆனா பாபாட வீட்டுக்கு வந்தப்போ எல்லாமே எல்லாத்தையுமே கத்துக்கொண்டாராம். கூட்டுறது, துடைப்பது, மொப் பண்றது எல்லாமே.
तो कभी எப்ப भी सेवा को எப்போது किसी எங்களுக்கு भी ஒரு से रखना சேவை चाहिए, கிடைக்கிறோ आपको दिल से எங்களுடைய वही करनी चाहिए कि ஸ்திதியை हमने भाई साहब से உயர்வாக देखा है நாங்கள் कि भाई साहब ऑफिस उருவாக்குகின்றோம். से बैठते थे, किसी दीदी ने मेरे को कहा, दीदी நாங்கள் बहुत पढ़े लिखे थे, भाई பிரதர் साहब के வந்து पास आए, எப்பொழுதுமே दीदी இப்படி से भाई साहब ने இருக்கிறது. बोला भाई जी ये तख्ती பிரதர் ठीक करना है, பிரிஜ்மோகன் टेबल பாய் सफाई करना எப்பொழுதும் है, மிகவும் दीदी को बोला मैं इतना पढ़े लिखे படித்தவர், हूँ, काम करूँगी। எடுக்கேட்டட், तो भाई साहब ने கல்வி बोला அறிவு உள்ளவர். तेरा मन सा ठीक होना चाहिए, अपना सब सिस्टम ठीक होना चाहिए, ये सफाई करने की बात नहीं होता, सबसे पहला मन सा ठीक होना चाहिए। பிரிஜ்மோகன் इसलिए பாய்ஜி कि हम சொல்லுவாராம், सेवा முதல்ல करते हैं, உங்களுடைய कोई भी மனதை चीज सेवा करने சுத்தமாப்படுத்துங்கோ सोचते हैं, लेकिन हमारा அப்படி दिल என்று खराब சொல்லுவாரு. है, அதுக்கு பிறகு பாபாட इसीलिए சேவை वो பண்ணுங்கோ चीज அப்படி साफ என்று सुथरा होता சொல்லுவாராம். है, अरे सब कुछ ठीक हो जाता है। ये हमने भाई सबसे அப்ப எங்களுடைய बाबा உணர்வுகள் के चरण में தெளிவாக चल के இருக்கும் போது कोई भी பாபாட चीजों को भाई ஹோமும் साहब வந்து से नहीं करते थे, तो சுத்தமாக हमेशा आपको இருக்கும். पता है भाई साहब எங்களுடைய मार्केट में உணர்வுகள் जाते थे, சுத்தமாக जिस இருக்கும்போது पेटी लेना பாபாட है வீடும் उसको नीचे சுத்தமாக से ऊपर तक இருக்கும். पढ़ते थे, डेट पढ़ते थे, उसका कितना ग्राम है ये देखते थे, तब वो फिर पे करते थे। इतना छोटी छोटी चीजों के ऊपर भी बहुत ध्यान देते பிரிஜ்மோகன் थे। பாய்ஜி तो ஒவ்வொரு मार्केट में भी जाओ, एक அறிவுறுத்தலையும் चीज भी इधर से கொடுப்பாராம். उधर नहीं होना चाहिए, एकदम भाई साहब के அதுல चरणों மிகவும் में और अच्छी तरह से டீட்டெயிலா क्लियर கொடுப்பாராம். बोलते थे, ऐसे भाई साहब को साथ में பிரதர் बैठने का பிரிஜ்மோகன் आपको பாய் मौका मिला, மிகவும் सेवा करने का आपको मिला, तो சிக்கனமாக भाई साहब இருப்பார். बैठते समय हम साथ பிரதர் பிரிஜ்மோகனோட இருந்து எல்லாம் செய்யக்கூடியதாக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நன்றி என்று சொல்லி ஓம் சாந்தி சொல்லுகிறார். 32 इयर्स से भाई साहब के साथ सेवाएं कर रहा हूँ। இது மற்ற பிரதர் சொல்றார், மற்ற பிரதர் சொல்றார். நான் பிரதர் ரகுபாய் அவர் சொல்றார், பிரிஜ்மோகன் பாயோட 2 வருடமாக இருந்து சேவை பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. பிரிஜ்மோகன் பாயோட நாங்கள் யுஎஸ்ஏக்கு வர இருந்தோம், ஆனால் அது நடக்கவில்லை. சூட்சும ரூபத்துல இப்ப பிரிஜ்மோகன் பாய் எங்களோட வந்திருக்கிறார். எங்களை அதை காணக்கூடியதாக இருக்கிறது, சூட்சுமமாக வந்திருக்கிறார். அவன் சூட்சும ரூபத்துல தீதி சொன்னாங்களாம், ஒரு நாளைக்கு நீங்க இங்க வருவீங்க அப்படி என்று சொன்னாரா. எப்படி எங்களுடைய மூதாதைகள் எங்களை வழி நடத்துறாங்க. அப்ப அவங்கள்ட்ட இருந்து நாங்கள் இப்படி வாரது பெரிய விடயம். இது நடந்துட்டு அப்படி என்று சந்தோஷமாக கூறுகிறாங்க. நாங்கள் இங்க வந்தப்போ, யுஎஸ்ஏக்கு வந்தப்போ, நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்தப்போ எங்களோட டிக்கெட் வந்து ஒரு சரியாக ஏதோ ஒரு பிழையாக இருந்துச்சா. அந்த கணத்துல நாங்க புது டிக்கெட் ஒன்று வாங்க வேணுமா. அப்ப நாங்க வந்து அதை பே பண்ணிட்டு வர வேணுமா. நானும் அவங்கள்ட்ட சொன்னேன், இது பாகம் 2, நாங்கள் சரி போவோம் என்று சொல்லிட்டு வந்துட்டாங்களா. அவங்க போய் நாங்க வந்து கவுண்டரோட கதைச்சு பேமெண்ட் கொடுத்துட்டு பணம் செலுத்திட்டு அப்ப மெட்டாக்களை போய் பார்த்துட்டு அப்ப டிக்கெட்டும் வந்துட்டான். இப்ப வரும்போது ஒரு விடயம் நடந்தது. அப்ப டிக்கெட்டும் அவங்களுக்கு கிடைச்சிட்டான். ஒரு ஃபிளைட்ல ஒரு பிரதர் இருந்தாரா. நாங்க ஒரு மணி தியாலம், இதுக்கு பதிலாக 7 மணி தியாலம் வெயிட் பண்ணி இருந்தாங்களா. நிறைய விடயங்கள் நடந்தது. அப்ப அவையில் வந்துட்டு லக்கேஜ் எடுத்துட்டு வந்துட்டாங்களா. பிறகு என்ன தடைகள் எல்லாம் வந்துச்சோ அதெல்லாம் நாங்கள் முடிச்சிட்டோம், தீர்வுக்கு வந்துட்டோம். इसलिए बाबा का प्यार है, बड़ों का आशीर्वाद है। अभी दीदी सदा
பாபாவுடைய बर्थडे हमको அன்பு भी ऐसा அப்ப लगता டிடி है சொன்னாங்களாம் क्योंकि நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு வெளியில வர வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்களாம். हम भी அப்ப सुन रहे எல்லாத்தையுமே वहाँ बैठ के அவங்க வந்து அந்த பாபாவோட दीदी அன்பால कहीं बाहर பாபாவோட जाती है आती है हमको ऐसा लगता है हम जाके விடயத்துல खड़े होके दीदी से எல்லாத்தையுமே सेल्फी लो தீர்வாக दीदी से செய்யக்கூடியதாக इशू करो இருந்துச்சா. दीदी को நாங்க सियाफ நாங்கள் करो அதனை ये உணரக்கூடியதாக हमने काम किया இருந்துச்சு. है क्योंकि हम सदा बड़ों के साथ रहे क्योंकि मेरा நாங்கள் छोटा सा एक டிடியை स्टोरी है मैं मैसूर से டிடியை வந்து பார்த்ததோட எங்களுக்கு हिमालय மிகவும் ஒரு பாக்கியமாக मैसूर இருந்தது. में दीदी 95 में एक மைசூர்ல भवन இருந்து बना था बाबा 95ஆம் का ஆண்டு उसमें मैं 3 साल उस भवन में सेवाएं की उसके பாபாட बाद பெரிய ஒரு வீடு ओपनिंग के இருந்துச்சு लिए அங்க. दादी प्रकाश मणि मोहिनी दीदी அங்க 3 வருடம் मोहिनी சேவைக்காக दीदी இருந்தாராம் मोहन பிரதர். भाई आशा दीदी आए थे उस ओपनिंग में மோகினி டிடி, उस பிரிஜ் समय மோகன் 7 பாய், लोगों ஆஷா का டிடி सभा எல்லாம் चल அங்க रहा था வந்தாங்களாம். उसमें தாதி मेरी பிரகாஷ் மணியும் அங்க வந்தாங்களாம். 16 भाई लोग थे दूसरे बहनें थी उसमें 7 इसी பேர் समय அங்க दादी ने बड़ी दादी அர்ப்பணமாக प्रकाश मणि இருந்தாங்களாம். दादी ने कहा அதுல एक फ्रेंड सेक्शन பிரதர் में ரகுவும் आपको ஒருவராக 35 இருந்தாராம். 60 लोगों को தாதி देना है பிரகாஷ் மணி उस சொன்னாங்களாம். समय मैंने बोला ऐसे में सेवा அவங்க करना வந்து ஒரு था 10 लौकिक उसी நிமிஷத்திலேயே समय டிரெக்ஷன் जेब में கொடுத்தாங்களாம். मोहन भाई साहब ने बोला था ये भाई मुझे चाहिए அஹ், भाई साहब ने அந்த उसी கணத்துல समय मेरे को वापस आने के समय அறிமுகம் लेके आए கொடுத்தாங்களாம். तब 10 से நிமிஷத்துல लेकर अब तक அறிமுகம் भाई கொடுக்க साहब के साथ சொன்னாங்களாம். सेवा कर रहा हूँ अभी பிரிஜ் भाई साहब மோகன் तो பாய் அந்த अवेयर हो गए கணத்துல अभी இருந்தாராம் दीदी அங்க. आए दीदी அவரோடு का सेवा करने का कोशिश करेंगे दीदी இப்ப के பிரிஜ் ऊपर மோகன் பாய் இப்ப जो नीचे அவ்வியக்தம் रहते ஆயிட்டாரு. ऊपर मना தீதி सदा हमारा வந்தாங்க. खुद के ऊपर हाथ है इसलिए हम सेफ है எங்களுக்கு தீதி தான் எங்களுக்கு எல்லாமே செய்யறாங்க அப்படின்னு பிரதர் கூறுகிறாருங்க. भाई साहब यही कहते थे माना रतन मोहिनी दादी वो भी यम से है दीदी भी यहीं பிரதர் से பிரிஜ் है மோகன் वो भी பாய் यम से है சொல்லுவாங்கன்னா माना मोहन ब्रिज मोहन मोहिनी दीदी ஒவ்வொருத்தரும் और रतन मोहिनी उन्होंने नाम लिखवाया मैं जब थोड़ा அவ- तो उन्होंने பிரிஜ் मातेश्वरी மோகன் பாய் नाम சொல்லுவாரா लिखवाया सिर्फ மோகன் सरस्वती भवन नहीं எல்லாமே मातेश्वरी சந்தோஷம் सरस्वती என்று சொல்லி சொல்லுவாராம். माना साहब को बहनों के प्रति इतना रिगार्ड था हमने एक बार श्री फोर्ट सेंटर में दीदी यूएसए से आए थे भाई साहब से பிரிஜ் उनसे மோகன் मिलने பாய் दीदी से ஒவ்வொரு मिलने के लिए हम वहां से சகோதரிகளுக்கும் जा மதிப்பு रहे थे கொடுப்பார். थोड़ा ट्रैफिक में फंस गए माना दीदी एक्यूरेट टाइम நாங்கள் हमने जो ஓஆர்சியில் टाइम இருந்து दिया வந்தப்போ दीदी பிரிஜ் आके மோகன் बैठे பாய் रहिए कोशिश करके जल्दी चलो ஓட என்ன माना माना எல்லாமே बहनों के சரியான दीदियों के लिए சரியான इतना भाई நேரத்துல साहब அங்கு रिगार्ड வருவார், வந்து எல்லாமே செய்வாராம். हमने देखा है मैं कई बार பிரிஜ் टेक्नो மோகன் नेटवर्क பாய் दिल्ली से பிரதர்ஸோடையும் रहने के समय சிஸ்டர்ஸோடையும் நிறைய जाने का அன்பு काम के लिए மதிப்பு जाना होता था इधर से வைத்திருந்தார். कुछ ले जाके பெரும்பாலான वहां लेना है நேரத்துல दिल्ली पांडवों से वहां से कुछ लेके சக்தி भाई साहब நகருக்கு कभी போக भी डेली வேண்டியிருந்ததா. का नाम नहीं लिया बड़े भाई साहब को देखते சக்தி நகருக்கு போயிட்டு माना டெல்லிக்கு ऐसे போயிட்டு बड़ों के பாண்டவ प्रति பவனுக்கு बहुत போவாங்களாம். उनके अंदर रिगार्ड थे माना हॉस्पिटल में निर्वैर भाई साहब को मिलने गए लास्ट दिन இப்ப ஜெகதீஷ் भाई साहब பாயிட்டையும் गए उसके बाद में गए निर्वैर போனாங்களா. भाई साहब ने रात को शरीर நிர்வேர் छोड़ दी பாயிட்டை उस போனாங்க. समय ஒரு डॉक्टर போதுமே ने बोला போகலையாம். பிறகு माना நிர்வேர் பாயிட்ட निर्वैर போனாராம். भाई साहब को आपका बड़े भाई आया है मिलो அந்த डॉक्टर நேரத்துல को माना भाई साहब तो उस समय सुनने जैसा भी नहीं थे निर्वैर भाई साहब नहीं नहीं मैं बड़े भाई ने बड़े அப்ப भाई அந்த சீனியர்ஸ் அவையல் निर्वैर வந்து भाई साहब சந்திச்சாங்களாம். ऐसे उनके अंदर बहुत बड़ों के प्रति बहुत அவர் प्यार था इसलिए हम भी कोशिश करते हैं அவர் इसमें எப்பொழுதுமே थोड़ा சொல்லுவாரா सुधार நிர்வேர் करके பாய் மூத்த हम भी சகோதரர் बड़ों என்று. के साथ रह के बड़ों का என்ன सेवा में सदा रहे तो अच्छा है ब्राह्मण परिवार में और क्या நாங்கள் என்னத்த बड़ों மூத்த के साथ சகோதரர் रहना இருந்து चाहिए கத்துக்கொண்டோமோ सदा நாங்கள் அதே इसी மாதிரி से இருப்போம். ओके ओम शांति Om இந்த Shanti. சங்கமயுகத்திலிருந்து ब्रिजमोहन भाई நாங்கள் जी இந்த सरस्वती भवन में ग्राउंड फ्लोर சீனியர்ஸோட पे रहते थे. மூத்த एक साइड पर சகோதரர்களோட दूसरे साइड पर रतन मोहिनी எப்படி जी இருந்தாங்களோ का அதே कॉटेज மாதிரி है, उसके இருப்போம் ऊपर அப்படி என்று मोहिनी दीदी கூறுகிறேன். जी का कॉटेज है. तो इसीलिए बहुत सुंदर मेल है एक्चुअली वहाँ पर. और हमारे ये दो भाई हमेशा பிரிஜ் नीचे மோகன் பாய் द्वार வந்து पर रहते ही रहते हैं. जब भी हम आते हैं जाते हैं हमेशा हमें इनके दर्शन होते हैं, சக்தி तो बहुत अच्छा लगता है. तो मैं आनंद भाई से एक रिक्वेस्ट करना சாந்திவானுக்கு चाहूंगी போப்போ कि भाई साहब को பிரிஜ் மோகன் பாய் எங்க इसके இருந்தாருன்னு 10 விளங்கப்படுத்தி महीने तो हो சொல்லுறாங்க. गए हैं. சக்தி பவான் अभी டிடி अक्टूबर में 1 साल पूरा கோட்டேஜ் होगा. और आप அவையெல்லாம் मुझे ये இருந்தாங்க. अनुभव सुनाइए
कि अव्यक्त होने के बाद भी कॉटेज में किस तरह के अनुभव होते हैं, कैसे बाबा के बच्चे आकर के அந்த अनुभव करते हैं। ஒரு और வருஷத்துக்கு आप பிறகு उनको सभी को इनवाइट भी करिए कि जब भी मधुबन आए என்ன सब அனுபவத்தை நீங்க परिवार मिलकर आए। பெற்றிருந்தீங்களா? பிரிட்ஜ் மோகன் பாயின் கொட்டேஜ்ல அந்த அனுபவத்தை நீங்கள் என்னத்த அனுபவம் செய்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. करके गए हैं। हम छोटे हैं लेकिन बड़े दिल के हैं, जैसे भाई सभी सिखाया वैसे चल रहा है। நேற்று நாங்கள் என்ன எங்களுக்கு பிரிட்ஜ் மோகன் பாய் படிப்பித்தாரோ அதே மாதிரி எங்களுக்கு யாரு வந்தாலும் அந்த ஸ்திதியில நாங்கள் இருக்கிறோம். அவர் கத்துக் கொடுத்த பிரிட்ஜ் மோகன் பாய்கிற ரூம் எப்போதுமே அமைதியாக இருக்கும், சைலண்டானதாக இருக்கும். நாங்கள் மேல போகும்போது அந்த ரூம்ல இருந்து அந்த அதிர்வலைகள் எங்களுக்கு பிரிட்ஜ் மோகன் பாயின் அந்த அனுபவத்தை பெறக்கூடியதாக இருக்கும், அமைதியாக இருக்கிற அந்த அனுபவத்தை பிரிட்ஜ் மோகன் பாய்கிற கோட்டேஜுக்கு போகும்போது அவ்வாறு உருவாக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் அந்த அதிர்வலைகளை பெற்றுக் கொள்கின்றோம். அமைதியின் அனுபவத்தை பிரிட்ஜ் மோகன் பாயின் மதுபனில் இருக்கிற அந்த கோட்டையை சொல்லுறாங்க. அது மிகவும் அமைதி நிறைந்ததாக இருக்கும். அந்த அனுபவத்தை நாங்கள் இப்பவும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் பெறும்போது அதனை பெற்றுக் கொள்வீர்கள். டாப் ஃப்ளோர்ல வந்து டிடி மன்மோகினி இருந்தாங்களாம். அதுக்கு பிறகு ஃபோர்த் ஸ்டேஜ்ல ब्रिज मोहन भाई இருந்தாருன்னு சொல்லி அவர் இருந்த இடத்தை பற்றி குறிப்பிடுறாங்க. ये हमारा ऊपर का कॉटेज है जहाँ मोहिनी कॉटेज जी रहते पट्टी हैं शांति குறிப்பிடுகின்ற सरस्वती भवन में। यहाँ पर रोज हमारे मधुबन के भाई बहने आकर के बैठते हैं, व्यक्ति परिवार में फर्स्ट फ्लोरல हिस्सा लेते டிடி हैं, மோகினி सुनते हैं இருந்தாங்களாம். बड़े प्यार से। तो बहुत अच्छा लग रहा है सबको देखकर। तो नीचे वाले भी यहाँ है और ऊपर वाले அவ்யக்தி भी वहाँ பரிவார் पर மெயின் ஹால்ல நடக்குதாம் सभी साथ है। மதுபனில. शांति। ஓம் சாந்தி. अभी इनका आगे का टूर है, वो जाएंगे कुछ अलग अलग सेंटर्स पर। तो कुछ दिनों का ही टूर है। तो அவங்க இப்ப बहुत வேற வேற आशीर्वाद है दोनों கொஞ்ச को நாளைக்கு की தான் तरफ से। நிப்பாங்க. அப்ப வேற வேற पूरा சென்டருக்கு आगे की यात्रा भी போவாங்களாம், सुखद रहे और अपने अच्छे अच्छे अनुभव சுற்றுலா सुनाते रहिए போவாங்களாம் सभी வேற को। வேற சென்டருக்கு. आपके अनुभव உங்களை सुनने से ही लोगों में வரவேற்கின்றோம். बहुत प्रेरणा आ जाती है। ओम शांति। உங்களுடைய அனுபவங்களை உங்களுக்கு எல்லோருக்கும் கூறுங்கள். உங்கள் மூலம் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்கிறோம். அந்த அனுபவத்தை எல்லோருக்கும் கூறுங்கள் அப்படின்னு கூறுகிறாங்க. ओम शांति। सो अभी हम बाबा को याद ஓம் करेंगे। சாந்தி. இப்பொழுது பாபாட நினைவு செய்வோம். டிடிட்டிருந்து திருஷ்டி எடுத்துக்கொள்வோம். Oh